அபிலாஷ் கஃபே ஈரோடு. ஈரோடு பஸ் ஸ்டாண்டோட ஆப்போசிட் சைடு ஈஷா கஃபே. ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கியிருக்கோம். அதுக்கு சப்பாத்தி கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்வீட் குலோப்ஜானு, பருப்பு வடை, சூப்பு, புலாவு, சப்பாத்தி தொட்டுக்க வெஜிடபிள் குருமா, ஆனியன் ரைத்தா. இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து முருங்கைக்கீரை சூப்புன்னு சொன்னாங்க, அதுவும் நல்லா இருந்தது, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். வாழைக்காய் ஃப்ரை, தால் பச்சைப்பயிறு தால் கொடுத்துருக்காங்க, ரசம் நல்லா புளிப்பு காரமாக நல்லாயிருக்கு, சாம்பார் முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார், வத்த குழம்பு, மோர், தயிர். மோரா பாயசமானு தெரியல, சாரி பாயசம், சேமியா பாயசம். சேமியா பாயசம் கொடுத்துருக்காங்க, தயிரும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு துவையல் கொடுத்துருக்காங்க, நம்ம இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் போட்டு, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு அப்பளம். இதுதான் ஸ்பெஷல் மீல்ஸு. சில்லி பரோட்டாவும் வாங்கியிருக்கோம் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்காக. அம்மாவுக்கு ஆஸ் யூஷுவல் தயிர் சாதம். புளிக்குழம்பு வந்து சேனக்கிழங்கும் மொச்சக்கொட்டையும் போட்டு புளிக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அந்த மசாலா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த மீல்ஸ் ஓகே. இல்லை வெங்காயம் பூண்டெல்லாம் சாப்பிடாதவங்களுக்கு வந்து இது சரி வராது. அம்மா வெறும் தயிர் சாதம் தான் சாப்பிட்டாங்க. வெங்காயம் பூண்டு சாப்பிட்றவங்களுக்கு ஓகே. இந்த ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க, சில்லி காலிஃப்ளவர் கொடுத்தாங்க, ஆனால் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம். கடைசியாக வந்து ஜிஞ்சர் சோடா சேலஞ்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். என்னால் அமுக்க முடியல, அண்ணா அமுக்கிற. அந்த கையில் அமுக்கு வேண்டாம், இடது கையெல்லாம் அழுக்கு கை, வேண்டாம் வேண்டாம். கடைசியாக அது ஓப்பன் பண்ணுற அந்த இதை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ண போகிறோம். இப்போ தான் ஓப்பன் ஆச்சு. அண்ணா வந்து இளநீர் பாயசம் வாங்கியிருக்கான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது இளநீர் பாயசம்.